இது உங்கள் மணப்பெண் சமையல். Please subscribe for more information. Friends, இன்னைக்கு மணப்பெண் சமையல்ல நம்ம பார்க்க போறது சூடான சுவையான எலும்பு சாம்பார். Friends, வாங்க சேனலுக்குள்ள போலாம். இன்னும் மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. Friends, எலும்பு சாம்பாருக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு இல்லைன்னா மிளகு தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 8 ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயத்தில் 1ல் பாதி போட்டுக்கோங்க போதும். இதை கொரன்னு நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம். நான் இப்போ அரைச்சி கொண்டு வந்துட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 300 கிராம் அளவுக்கு பருப்பு போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம 1/4 கிலோ ஆட்டு எலும்பு வாங்கி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க சாம்பார் மசாலாவை ஆட் பண்ணிவிடுங்க. அதாவது எலும்பு சாம்பாருக்குன்னு ஸ்பெஷலான இந்த மசாலாவை நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். சாம்பாருக்கு தண்ணி விட்டுட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பருப்புலேயே தண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா பருப்போடு நல்லா கிளறணும். உப்பு போட்டுருங்க. மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. வாசனை வராத அளவுக்கு பெருங்காயம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 5 விசில் நல்லா விட்டுருங்க. அப்போ தான் எலும்பு எல்லாம் நல்லா கரெக்டாக வெந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும் பதமாக. கடாய் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுருங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து உருவி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 ஆட் பண்ணிக்கோங்க பொடியை நறுக்கி. அடுத்து வெங்காயம் வதங்க உப்பு போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தக்காளி 3 பழமான தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் புளி நம்ம போட போகிறதில்ல, தக்காளி மட்டும்தான். ஸோ நல்லா பேஸ்ட்டாக வதங்கணும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம குக்கர் விசில் நம்ம பருப்பு வெந்துட்டுருக்கோம். இதில் மற்ற எதுவுமே போட தேவையில்லை. கரண்டியாலே நீங்கள் கிளறினீங்கன்னா உங்கள் பருப்பு நல்லா மசிஞ்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், எலும்பும் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கும். நம்ம நல்லா மசிச்சு விட்டுட்டோம் கரண்டி வச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா பேஸ்ட்டாக வதங்கிடுச்சு. இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நீங்கள் குக்கரை தண்ணி விட்டு நீங்கள் கழுவுனீங்கன்னா அந்த தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை உங்கள் சாம்பாரில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் சாம்பார் எந்த அளவுக்கு லிக்விடாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் லிக்விடாக வச்சுக்கலாம். எவ்வளோ நாளும் தண்ணி விட்டுக்கோங்க உங்கள் சாம்பாருக்கு. இப்போ நம்ம எலும்பு சாம்பார் ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். இன்னும் மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் பவுடர் 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா குழம்பு மிளகாத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சாம்பார் கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கருவேப்பிலை உருவி போட்டுக்கோங்க. ஒரு 5 காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சாம்பார் நல்லா கொதிச்சு ரெடியான பிறகு தாளித்து அதில் சேர்த்துக்கோங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட எலும்பு சாம்பார். இது பார்த்திங்கன்னா டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சாப்பாடுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நான் மிளகு கோழி வறுவல் போட்டிருக்கேன். அதுக்கு இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.